கரூரில் நடைபெற்ற அந்த ஒரு கோர நெரிசல் விபத்து தமிழகம் முழுவதையும் முழுக்கியது. ஒட்டுமொத்த இந்தியாவையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. பல குடும்பங்கள் தங்களின் அன்புக்குரியவர்களை ஒரே நாளில் இழந்தனர். முதல்ல அந்த உயிரிழந்த அனைவருக்கும் நமது ஆழ்ந்த இரங்கலை இன்றும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாதிரியான துயரமான நேரத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் சென்று ஆறுதல் கூறுவதும் குடும்பங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதும் எப்பவுமே வரவேற்கத்தக்கது. ஆனால் துயரத்தை பகிர்வதற்கும் உணர்ச்சி வசப்பட்ட அரசியல் வாக்குறுதிகளை வழங்குவதற்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இன்று நாம் அதை பத்தி தான் பேச போகிறோம். ஏன்னா மிக முக்கியமாக அரசு வேலை என்றால் என்ன அப்படிங்கிற அந்த ஒரு பெர்செப்ஷனை மாற்றக்கூடிய அறிவிப்புகள் திரு விஜய் அவர்கள் இன்றைக்கு கரூர் செல்வதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. அரசு வேலை என்பது எந்த அரசியல் கட்சியினுடைய சொத்தும் இல்லை, அது மக்களுடைய சொத்து. அந்த வேலைக்காக லட்சக்கணக்கான இளைஞர்கள் பல ஆண்டுகளாக படிக்கிறார்கள். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறாங்க, டிஆர்பி எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க, காவல்துறை தேர்வு எழுதுகிறார்கள், ஆசிரியர் தேர்வு எழுதுகிறார்கள். ஒரு வேலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஆயிரக்கணக்கான நாட்களை அர்ப்பணிக்கிறார்கள். அப்படிப்பட்ட அரசு வேலை என்பது ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் அரசியல் அறிவிப்புக்காக வழங்கப்பட வேண்டுமா அப்படிங்கிற அந்த ஒரு மிக முக்கியமான கேள்வி எழுகிறது. அப்போ கரூருக்கு மட்டும் ஏன் இந்த கேள்வியை உணர்ச்சியின்றி சிந்தித்து பார்க்கணும் அப்படின்னா, நாளைக்கு ஒரு பேருந்து விபத்துல 25 பேர்கள் இறந்தால், ஒரு அரசு மருத்துவமனையில் தீ விபத்து ஏற்பட்டால், வெள்ளத்துல மக்கள் இறந்தால், தொழிற்சாலையில் விபத்து நடந்தால், ரயில் விபத்து ஏற்பட்டால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அரசு வேலை வழங்கப்படுமா? அப்படி வழங்க போகிறீர்களா அப்படிங்கிற அந்த கேள்வி எழுந்து கொண்டே இருக்கும். அப்படியானால் தமிழக அரசில் ஆண்டுதோறும் எத்தனை அரசு வேலைகளை இதற்காக ஒதுக்க போகிறீர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி எழுவும் இல்லையா? கரூருக்கு மட்டும் ஏன் இந்த விதிவிலக்கு? அதற்கான கொள்கை என்ன அப்படிங்கிறது இன்றைக்கு விவாத பொருளாகி இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல சமத்துவம் எங்கே? இந்திய அரசியலமைப்பு சமத்துவத்தை வலியுறுத்துகிறது. அனைவருக்கும் ஒரே சம வாய்ப்பை வழங்கணும், அனைவருக்கும் ஒரே சட்டமாக இயற்றப்பட வேண்டும். இந்த ரீல்ஸினுடைய முழு வீடியோ த லீடர்ஸ் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டுகளியுங்கள்.